அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு மேக்ஸ்ல அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ல இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 15 சம்ஸ் பார்த்திருந்தோம் 3 வீடியோல. இது 4வது வீடியோ. இந்த வீடியோல ஒரு 5 சம் பார்க்கலாம். 16th one, if 7 times the 7th term of AP is equal to 5 times the 5th term of find the values of its 12th term. இது வந்து நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், தெரியாம கொடுத்துட்டேன். கொஸ்டின் நம்பர் என்னன்னு ஞாபகம் இல்லை. 16 13 நினைக்கிறேன், 13 or 14ல இருக்கும். அந்த போன வீடியோல கொஸ்டின் நம்பர் 13 செக் பண்ணி பார்த்துங்க. சேம் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து 17th one பார்க்கலாம். The school auditorium was to be constructed to accommodate at least 1500 people. ஒரு ஆடிட்டோரியத்துல 1500 பேர் உட்காரலாமா. The chairs are to be placed in concentric circular arrangement in such a way that each succeeding circular row has 10 seats more than previous one. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இந்த மாதிரி சர்க்குலா வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ரோல ஒரு 10 சீட் இருக்குன்னு வச்சுங்களேன், அடுத்த ரோல 20 சீட் இருக்கணும், அதுக்கு அடுத்த ரோல 30 சீட் இருக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த சீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சர்க்குலர் ரோ ஹேஸ் 30 சீட்ஸ். ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு 30 சீட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி சீட்ஸ் வில் பி தேர் இன் 10th ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. கிவன்ல 30 ஃபர்ஸ்ட் 30ல இருக்கான், 30 சீட்ஸ் இருக்கான். அடுத்து நமக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுனா 10 இன்க்ரீஸ் ஆகுமா. இப்போ 40, 50, 16 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ 10th ரோல இங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குல்ல, அது எத்தனைன்னு கேட்குறாங்க. என்னோட வேல்யூ 10 இருக்கும்போது ஏஎன் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. என் கொடுத்துருக்காங்க, ஏஎன் கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஓகே, கொஸ்டின் ஐ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏஎன் கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ 10, ஏவோட வேல்யூ 30, டியோட வேல்யூ அதுவும் 10. இப்போ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 30 பிளஸ் என்னோட வேல்யூ 10, 10 மைனஸ் 1 9 இன்டூ டியோட வேல்யூ 10. 30 பிளஸ் 9 10s are 90, 120. ஸோ இப்போ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 120. ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஒன். ஃபார் 1500 seats in auditorium, how many rows need to be there? டோட்டலா வந்து 1500 இருக்கான். எத்தனை ரோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்ம என்ன இருக்கோம், என்ன இருக்கோம். ஓகே, என் கண்டுபிடிக்கணும். இது அவங்க ஏஎன் கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கணும். 1500 சீட்ஸ் வந்து டோட்டலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலா என்ன பண்ணணும், எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 1500 எடுத்துக்கணும். இப்போ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 1500 இருக்கும்போது என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். n/2 இன்ட்டு ஏ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 1500 கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட வேல்யூ தெரியல, அப்படியே இருக்கட்டும். n/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 30 பிளஸ் n தெரியல, டியோட வேல்யூ 10 ஈக்குவல் டு 1500. ஓகே, இப்போ இங்க 10 காமனா வெளியே எடுத்துடலாமா. 10 காமனா வெளியே எடுத்துடுறேன். 10n டிவைட் பை 2, 10 போயிடுச்சுன்னா 2 3 தான் 6 பிளஸ் n மைனஸ் 1 கிடைக்கும் ஈக்குவல் டு 1500. 10/2 இந்த பக்கம் போச்சுன்னா 2/10 வருமா. 6 minus 1 5 plus n is equal to இந்த 10/2 இந்த பக்கம் வரும்போது 2/10 ஆகும். 0 0 ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். 150 into 2 300. n into 5 5n plus n into n n ஸ்கொயர். இதை ரீரைட் பண்ணிக்கிறேன். n ஸ்கொயர் plus 5n minus 300 equal to 0. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 300 வரணும். சேம் நம்பர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 5 வரணும். மைனஸ் 300 சேம் நம்பர்ஸை ஆட் பண்ணா பிளஸ் 5. எந்தெந்த நம்பர் வரும் பாருங்க. 25 15 20 20 15 2 5 15 30 20 15 300. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 5 கிடைக்கும். இப்போ நமக்கு 5 வந்து பிளஸ்ல இருக்குன்னா பெரிய நம்பர் பிளஸ்ல இருக்கணும், சின்ன நம்பர் மைனஸ்ல இருக்கணும். ஓகேங்களா. அப்போ n plus 20 into n minus 15 equal to 0. இப்போ இதில் என்னோட வேல்யூ என்ன வரும்னா n is equal to minus 20, plus 15 வருமா. இதில் என்னோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்காது, இந்த plus 15 மட்டும் எடுத்துக்கலாம். n is equal to 15 தான் செகண்ட் சப்டிவிஷனோட. அடுத்து செகண்ட் டே வந்து R1 கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்தலாம். If 1500 seats are to be arranged in auditorium, how many seats are still left to be put after 10th row? என்ன கேட்குறாங்கன்னா 1500 seats are to be arranged in 1500 சீட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது how many seats are left
டு பி புட் ஆஃப்டர் 10th ரோ. இப்போ 10 ரோ போட்டாங்க, இன்னும் எத்தனை சீட்டு வந்து நம்ம போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 ரோக்கு அப்புறமா எத்தனை சீட்டு போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே வந்து 10th ரோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, 10th வந்து 120 இருக்குன்னு, ஓகேங்களா? ஆனா கொஸ்டின் இங்க அது கிடையாது. 10 ரோ வரைக்கும் சீட்டு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோல 30 சீட்ஸ் இருக்கு, அடுத்து 40, 50, 16 எல்லாமே இருக்கு, போட்டு முடிச்சிட்டாச்சு. இது வரைக்கும் டோட்டலா எத்தனை சீட் போட்டிருக்காங்க, நம்ம டோட்டலா 1500 சீட்ஸ் போடணும்னா ரிமைனிங் எத்தனை சீட்ஸ் போடணும், எத்தனை சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 30, 40, 10th ரோ வரைக்கும் 120. இப்போ எஸ்என் கண்டுபிடிச்சிட்டு 1500 மைனஸ் எஸ்என் தான் நமக்கான கொஸ்டின். புரியுதுங்களா? S10 S10 கிடையாது, S10. இப்போ சம் பண்ணலாமா? S10 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். S10 இஸ் ஈக்குவல் டு, நமக்கு எல்லோட வேல்யூ தெரியும், அதனால நான் n/2 இன்ட்டு 2 a + l இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட வேல்யூ 10 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 10/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 30 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 120. 10/2 இன்ட்டு 150 1 டைம்ஸ் 75 டைம்ஸ் 750 வருது. அப்போ S10 என்ன வருதுன்னா 750 வருதுங்களா? அப்போ 10 ரோ வரைக்கும் போட்டிருந்தா 70 சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நமக்கு டோட்டலா எத்தனை சீட்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க? 1500 சீட்ஸ். இப்போ ரிமைனிங் இன்னும் எத்தனை சீட்ஸ் போடணும்? 750 சீட்ஸ் வந்து போடணும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன். If there were 17 rows in the auditorium, how many seats will be there in the middle row? ஓகே, மொத்தமா 17 ரோ இருக்கு. ஓகேங்களா? an கொடுத்துருக்காங்க. n is equal to 17. மிடில் டேர்ம்ல எத்தனை சீட் an என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதில் an கண்டுபிடிக்கணும். an ஃபார்முலா யூஸ் பண்ணி எத்தனை சீட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, மிடில் டேர்முக்கான ஃபார்முலா இது ஆட் நம்பர் அப்படின்றதுனால 17 + 1/2 18/2 9. ஸோ 9th தான் மிடில் ரோ. அப்போ a9 கேட்குறாங்க. a9 இஸ் ஈக்குவல் டு an ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a + n - 1 × d. ஏவோட வேல்யூ 30 ப்ளஸ் என்னோட வேல்யூ 9 9 - 1 8 × 10. 30 + 80 110. ஓகேவா? அப்போ மிடில் ரோல எத்தனை சீட் இருக்கும்? 110 சீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. Find how many integers between 200 and 500 are divisible by 8. 8 ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸ் between 200 and 500. ஸோ 200 எடுத்துக்கலாம். 8 ஆல் டிவைட் ஆகணும்னா 2 6 8 are 16, 4 carry 40, 5 8 are 40. 200 8 ஆல டிவைட் ஆகுது. ஆனா கொஸ்டின்ல between 200 and 500, அப்ப 200 எடுக்கக்கூடாது. 200க்கு அடுத்து 8 ஆல டிவைட் ஆகிற நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 208 சரிங்களா? அடுத்து 500 பார்ப்போம். 500 8 ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 6 8 are 48, remaining 2 20, 2 8 are 16, remaining 4. இப்போ 500ல 4 மைனஸ் பண்ணிட்டா 496. இது வந்து 8 ஆல டிவைட் ஆகும். இப்போ ஃபைனலாக 496 வரும். 208 216 224 and so on up to 496. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா how many integers between அப்படிங்க how many integers கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை integers இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? n தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும், லாஸ்ட் டைம் தெரியும். இதை வந்து நம்ம an எடுத்துக்கிட்டு டேரெக்டாக an ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். an is equal to 496. இங்கே ஏவோட வேல்யூ 208, பியோட வேல்யூ 8. ஃபார்முலா a + n - 1 × d equal to 496. ஏவோட வேல்யூ 208 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன தான் கண்டுபிடிக்கணுமா? n - 1 × d வேல்யூ 8 equal to 496. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 208 தான் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வரணும். நல்லா கவனிங்க, இங்க பிளஸ்ன்ற ஒரு சைன் இருக்கு. இங்க இருக்கிறது ஒரு டேர்ம், இங்க இருக்கிறது ஒரு டேர்ம். இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு போனோம்னா இங்க இருக்கிற மொத்த வேல்யூவும் கொண்டு போகணும். ஓகேங்களா? இந்த டேர்மை கொண்டு போனோம்னா இங்க ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 208 தான் நம்ம RHS கொண்டு போகணும். அப்போ n - 1 × 8 is equal to 496 - 208. 16 8 8 2. So n - 1 × 8 is equal to 288 கிடைக்குது. n - 1 is equal to 288 divided by 8. 1 times 3 8s are 24, 4 carry, 6 8s are 48. So 36. n - 1 is equal to 36 னா என்னோட வேல்யூ என்ன ஆகும்? 37. So n is equal to 37 தான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19.
in an AP of 50 times என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க given n is equal to 50. The sum of first 10 terms is 210. Yes, 10 கொடுத்துருக்காங்க 210. And the sum of its last 15 terms கொடுத்துருக்காங்க 2565. So last 15 terms எப்படி கண்டுபிடிக்கலாம்? Find AP. அது அப்புறம் பார்க்கலாம். Last 15 terms டோட்டலாக நமக்கு 50 terms இருக்கு. அதில் லாஸ்ட்லேருந்து 15 termsனா மைனஸ் 15 + 1. ஏற்கனவே பார்த்துருந்தோம் n - m + 1. இதுதான் கண்டிஷன். ஓகேவா ஃபார்முலா. ஸோ 50 - 15 35 + 1 36th டேர்ம்லேருந்து லாஸ்ட் 15 terms வரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் லாஸ்ட் 15னா A36 plus and so on plus A50 is equal to 2565. ஓகே, இது S10 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஃபைண்ட் ஏபின்னு கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு மினிமம் 2 ஈக்குவேஷன் வேணும். ஏன்னா 2 வேரியபிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம ஏபி வந்து ஃபார்ம் பண்ண முடியும். 2 வேரியபிள் கண்டுபிடிக்கணும். நமக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் S10 எடுத்துக்கிறேன். S10 is equal to 210. ஃபார்முலா n/2 into 2a plus n minus 1 into d is equal to 210. n 10/2 into 2 into a plus n minus 1 9 d is equal to 210. So 2a plus 9d மட்டும் அப்படியே இருக்கட்டும். இங்க 10/2 இந்த பக்கம் வந்ததுன்னா ரெசிப்ரோக்கல் ஆயிடும். 2/10 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 42. So 2a plus 9d is equal to 42 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்து A36 to A50. A36 எப்படி எழுதலாம்? A plus 35d plus அடுத்து 36d. A plus 36d. அடுத்து A plus 37d. அடுத்து A plus 38d plus A plus 39d is equal to 2565. கரெக்டாக இருக்க பாருங்க. 39 வரைக்கும் தான் எழுதிருக்கணும். A50 வரைக்கும் வரணுமா? A50d வரைக்கும் வரணும். இந்த மாதிரி எதனா கொஞ்சம் பெருசா போகுது. நான் என்ன பண்றேன்? SN ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க SN ஃபார்முலா A36ல ஃபர்ஸ்ட் டைம் என்னவா இருக்கும்? A plus 35d. இது ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து d எல்லாம் காமன். ஓகேங்களா? டோட்டலா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? 15 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப SN ஃபார்முலா என்ன ஆகுது பாருங்க. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். 15/2 into ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம இங்க 2a ன்னு எழுதணுமா? ஆனா இங்க எழுதும்போது என்ன ஆகும்? 2 into a ஓட வேல்யூ என்ன ஆகும்? A plus 35d. புரியுதா? இப்போ நமக்கு ஜென்ரலா ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது A2a ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இங்க நமக்கு A35 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2 into A plus 35d. நம்ம ஏவோட வேல்யூ இதுதான். ஓகேங்களா? இங்க ஜென்ரலா நமக்கு ஏல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால 2a அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இங்க மாத்துறதுனால நம்ம ஏவோட வேல்யூ கரெக்டா போடணும். ஓகே, அடுத்து 2a plus n minus 1. என்னோட வேல்யூ 15. 15 minus 1 14. d வந்து அதே d தான். இந்த சீரிஸ் அப்படியே கண்டினியூ ஆகி தான் போகுது. அப்ப d ல சேஞ்ச் இருக்காது. d அதே d தான். ஈக்குவல் டு 2565. பாருங்க, 2 காமனா வெளியே கேன்சல் பண்ணலாமா? இல்ல 15/2 நான் டைரக்டா அப்படியே கொண்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதில் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2a plus 70d plus 14d is equal to 2565 into the 15/2 இந்த பக்கம் வந்ததுன்னா 2/15. 15 டேபிள டைரக்டா கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். 115s are 15. Remaining 10. 106ல 7 15s are 105. 1 carry 15 1. ஓகே, டைரக்டா கேன்சல் ஆகுது. நான் அப்படியே 171 போட்டுக்கிறேன். நீங்க 3 டேபிள்ல 5 டேபிள்ல கேன்சல் பண்ணி போட்டுக்கங்க. ஓகேங்களா? ஸோ 171 into 2 241 carry 342. இப்போ இங்க ஆட் பண்ணா 2a plus 84d is equal to 342. ஓகே, அப்படியே வந்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2a plus 90 இந்த ஈக்குவேஷன் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு கேன்சல் ஆயிடுது. மைனஸ் 75d is equal to 300 கிடைக்கும். அப்போ d ஓட வேல்யூ என்ன ஆகும்? 300 divided by 75. 375 ஆல் டிவைட் பண்ணா 4 டைம்ஸ் வரும். செக் பண்ணிக்கலாம். 4 5s are 20, 2 carry 4 7s are 28 plus 2 30. அப்போ d ஓட வேல்யூ 4.
டியோட வேல்யூ கிடைச்சிச்சு. சேம் ஈக்குவேஷன்ல டியோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். 2a plus 9 into 4 is equal to 42. 2a is equal to 42 minus 36. 2a is equal to 6, a is equal to 3. So a ஓட வேல்யூ 3, d ஓட வேல்யூ 4. அப்ப நமக்கான ஃபைனல் ap is equal to 3, 3 plus 4, 3 plus 2 into 4, 3 plus 3 into 4 and so on. So 3, 7, 8 plus 11, 15, and so on. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். இப்போ ஃபைனல் ஆன்சர் அடுத்து 20th one. The sum of 4 consecutive numbers in AP is 32. And the ratio of the product of the first and last two product of two middle terms is 7:15. Find the numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணணும். என்னன்னு பாருங்க, கன்சிக்யூட்டிவ் 4 நம்பர் இன் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இன் ஏபின்னு எடுத்தோம்னா a minus d, a plus d ன்னு எடுக்கணும். இதுவே 4 டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா a minus 3d, a minus d, a plus d, a plus 3d இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இது நம்ம ஜென்ரலாக வந்து a plus d தான் எடுக்கணும். ஆனால் கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா a minus d, a plus d ன்னு எடுத்துக்கோங்க. கன்சிக்யூட்டிவ் 4 டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா a minus 3d, a minus d, a plus d, a plus 2d ன்னு எடுத்துக்கிறோம். இங்க இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் d தான் இருக்கும். ஆனா இங்க இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் 2d இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். லெட் 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர் இன் AP d அப்படின்னு எழுதிக்கிட்டு a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. ஓகே, இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. The sum of 4 consecutive, இது நாலுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருதான்? 32 வருதான். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். a plus 3d, சாரி a minus plus ஆகுதா? a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d is equal to 32. நல்லா பார்த்தீங்கன்னா plus 3d minus 3d கேன்சல் ஆகிடும், plus d minus d கேன்சல் ஆகிட்டு நமக்கு 4a மட்டும் வரும். 4a is equal to 32, a ஓட வேல்யூ 8. இந்த மாதிரி கேன்சல் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம இங்கேயே கேன்சல் நம்ம இந்த ஏபி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஏவோட வேல்யூ கிடைச்சிடும். இந்த மாதிரி 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் கொடுத்திருந்தாலும் சரி, அதை ஆட் பண்ணும்போது நமக்கு டைரக்டா ஏவோட வேல்யூ கிடைக்கிற மாதிரி ஏபியை ஃபார்ம் பண்ணிப்போம். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைமே லாஸ்ட் டைமே மல்டிப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் மிடில் டைம் மல்டிப்ளை பண்ணி ரேஷியோ எடுத்தோம்னா 7:5 வருதான். பக்கத்துல எழுதிக்கிறேன். என்ன பாருங்க, a minus 3d ஃபர்ஸ்ட் டைம், a plus 3d லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் a minus d into a plus d இதுக்கு ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா என்ன வருதா? 7:15, 7/15 வருதா. ஸோ ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ a minus b into a plus d ஃபார்மேட்ல இருக்கு. இங்கேயும் டினாமினேட்ல a minus b into a plus d ஃபார்மேட்ல இருக்கு. ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகேவா? எழுதிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயர்னு வரணும். அப்போ 3க்கும் ஸ்கொயர் வரும், d-க்கும் ஸ்கொயர் வரும். டிவைட் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 7/15. a ஸ்கொயர் மைனஸ் 9d ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 7/15. இப்போ எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 15 into a square minus 9b square equal to 7 into a square minus so 15a square minus 15 9s are 135d square equal to 7a square minus 7d square. So d square ஒரே சைடில் இருக்கட்டும், a square ஒரு சைடில் வந்துட்டோம். 15a square minus 7a square equal to இந்த minus 135 இந்த பக்கம் வந்தால் plus 135d square minus 7d square. 15 minus 7 வந்து 8a square equal to 135 minus 7 128 d square. இந்த 8 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். a square வேணாம், d square தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால a ஓட வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன். a ஓட வேல்யூ a square 8 square equal to 128 d square. அப்போ d square is equal to
8 into 8 into 8 divided by 128. 128. இப்போ நம்ம 8 வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 4s are 8. இது வந்து 64 வருமா? அப்போ 8 8s are 64 நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். டி ஸ்கொயரோட வேல்யூ 4. அதுலேருந்து டியோட வேல்யூ என்ன ஆகும்? d is equal to plus or minus 2. சரிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ 8 இருக்கும்போது டியோட வேல்யூ +2 ஒரு கண்டிஷன். அடுத்து ஏவோட வேல்யூ 8 இருக்கும்போது டியோட வேல்யூ -2. நமக்கு 2 கேட்டகரி கிடைக்கும். ரெண்டுத்துலையுமே ஆன்சர் போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து அவங்க கொடுத்துருக்குற நம்ம எழுதியிருக்கிற இந்த ஏபியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன? 8. 8 minus 3 into 2 6. ஆமா 8 minus 2 ஆமா 8 plus 2 ஆமா 8 plus 6 என்ன ஆகுது பாருங்க? 8 minus 6 2 6 10 14. இதுதான் நமக்கு தேவையான ஏபி. சரி, இங்க a = 8 d = -2 இருந்ததுன்னா என்ன ஆகுது பாருங்க? a வந்து 8 minus 3 into -2 ஆமா 8 minus into minus plus ஆயிடும் 2. அடுத்து 8 plus dன்றதுனால -2. அடுத்து 8 minus 3 2s are 6. இது அப்படியே ரிப்பீட் ஆகும். minus into minus plus 8 plus 6 14 10 6 2. ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல இந்த நம்பர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க அசெண்டிங் ஆர்டர்ல ஒரு பக்கம் அசெண்டிங் ஆர்டர்ல இருந்தால் இன்னொரு பக்கம் டிசெண்டிங் ஆர்டர்ல தான் நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, இதோட இந்த இது முடிஞ்சது. இம்பார்ட்டன்ஸ்லாம் முடிஞ்சது. இருந்தாலும் இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அங்கே போட்டுறேன். இப்போ என்ன சொல்லிக்காங்க பாருங்க? சம் ஆஃப் 4 consecutive numbers is 32. இது நாளைக்கு ஆட் பண்ணா 32 வருதான்னு செக் பண்ணி பாருங்க. 14 10 6 2 10 plus 2 12 1 carry 32 கரெக்டா வருது. அடுத்த கண்டிஷனும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுமா, டிவைட் பண்ணி செகண்ட் 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுமா பாருங்க. ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 14s are 28 divided by 6 10s are 60. இது வந்து என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம்? 3 4 4th டேபிள்ல கேன்சல் பண்றேன். ஓகேங்களா? 7 4s are 28 1 4s are 4 2 carry 20 70. ரேஷியோ என்ன இருக்கும்? 7:15. 7:15 இருக்கா? ஸோ ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட், ஒரு நிமிஷம் கூட எடுத்துங்க. ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டாக இல்லையா நம்மள செக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக இந்த கொஸ்டினுக்கான ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.